இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர் இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். சுவிசேஷங்களிலே அதிகமாக பரிசேயர், சதுசேயர், நியாய சாஸ்திரி அல்லது வேதபாரகர் என்று சொல்லி வருகிறதே, முதலில் அவர்களுடைய பெயருக்கு அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வது நல்லது. பரிசேயர் என்கிற பெயரின் பொருள் என்னன்னா, வேறு பிரிக்கப்பட்டவர்கள், உலகத்தின் வாழ்வினின்று வேறு பிரிக்கப்பட்டு வாழ்கிற ஜனங்கள், தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அர்த்தம். அவர்கள் இயேசு வாழ்ந்த நாட்களிலே பணக்காரர்களாக, பெரும்பான்மை ஜனங்களாக, அரசியலில் ஆர்வம் குறைவுள்ளவர்களாக வாழ்ந்து வந்தனர். மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு, மறுவாழ்வு உண்டு என்பதை நம்பினார்கள். உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நம்பினார்கள். ஆவி உண்டென்று நம்பினார்கள். ஆகவே தான் இயேசுவையே பார்த்து பெயல்செபூல், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொன்னார்கள். தேவதூதர்கள் அவர்கள் மேலேயும் நம்பிக்கை வைத்திருந்தனர். மரணத்திற்கு பின்பு வாழ்க்கை உண்டு என்று நம்பினதினால்தான் இயேசு கிறிஸ்துவை, ஒருவேளை இவர் எரேமியா தீர்க்கதரிசியோ, இல்லை இவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியோ, அல்லது இவர் எலியாவோ என்று சொல்லி எல்லாம், அல்லது யோவான் ஸ்நானன் உயிர்த்தெழுந்தானோ என்றெல்லாம் அவர்கள் பேசினார்கள். இங்கே சதுசேயர் என்று சொன்னால் நீதி உடையவர்கள் என்று பொருள். அவர்கள் எண்ணிக்கையில் குறைவுள்ளவர்களாக, அதிகாரம் செல்வாக்கு மிகுதியாய் பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். அரசியலில் அவர்களுக்கு ஆர்வம் மிகுதியாக இருந்தது. அரசியலில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டார்கள், மறுமை உள்ள வாழ்வு உண்டு என்று நம்ப மாட்டார்கள். ஆவிகள் இல்லை என்று சொல்வார்கள், தேவதூதர்கள் இல்லை என்று சொல்வார்கள். அவர்கள் வேதத்தில் 5 ஆகமங்களை மட்டும் அவர்கள் விசுவாசித்து வாழ்ந்தார்கள். மோசேயினால் எழுதப்பட்ட பஞ்சாகமம் என்று சொல்லப்படுகிற ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், இந்த காரியங்களை மாத்திரம் அவர்கள் விசுவாசித்து வாழ்ந்தவர்கள். இங்கே பரிசேயர்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை அப்படியே கடைபிடித்து வாழ்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து நியாய சாஸ்திரி என்று சொன்னால் மோசேயினுடைய அந்த 613 கட்டளைகள், அங்கே கொடுக்கப்பட்ட கற்பனைகள், இவைகளிலே முற்றிலும் தேறினவர்களாக காணப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் அநேக நேரங்களில் ஆண்டவரிடத்தில் வந்து அடையாளத்தை கேட்டார்கள். அங்கே இயேசுவினால் அநேக அடையாளங்கள் செய்யப்பட்டது. நாயின் ஊர் விதவையின் மகனை தெருவில் வைத்து அவர் உயிரோடு கூட எழுப்புகிறார். மரித்து போன லாசருவை 4 நாட்கள் கழித்து எழுப்புகிறார். ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனிதனை ஆலயத்திலே எழுப்பிவிட்டு சுகப்படுத்துகிறார். 18 வருஷமாக எவ்வளவேனும் நிமிரக்கூடாத ஒரு கூனியை கூட அவர் ஆலயத்திலே அவர் எழுப்பிவிட்டு அவர் இங்கே அற்புத அடையாளங்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அங்கே அவர்கள் அதை நம்பாதபடிக்கு ஒரு அடையாளத்தை கேட்டபடினால் ஆண்டவர் சொல்கிறார், யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அதாவது நான் மரிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், 3வது நாளிலே உயிரோடு கூட எழுந்திருப்பேன். அந்த ஒரு அடையாளம் மாத்திரமே அவர்களுக்கு கொடுக்கப்படும். என் கல்லறை திறந்ததாக காணப்படும் என்று சொல்லி அந்த அடையாளம் போதும். நான் செய்த அற்புத அடையாளங்களை ஜனங்கள் விசுவாசித்து என்னை தாவீதின் குமாரன் என்று அழைக்கிறார்கள், இவர்களுக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லையே என்று சொல்லி ஆண்டவர் உயிர்த்தெழுதல் மாத்திரம் அவர்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்படும். யோனா ஆத்தும பாரம் இல்லாமல் 3 நாள் சுற்றி திரிந்து ஊழியம் செய்யாமல் ஒரு நாள் ஊழியம் செய்த பொழுதே நினிவே பட்டணத்தார் புறஜாதி ஜனங்கள் மனம் திரும்பினார்களே, இரத்தொடுத்தி சாம்பலில் அமர்ந்தார்களே, அவர்கள் விட பெரிய யோனாவிலும் பெரியவராகி நான் இங்கே இருக்கும் பொழுது நீங்கள் இத்தனை அடையாளங்களை பெற்று மனம் திரும்பலன்னு சொன்னான். நினிவே பட்டணத்தார் உங்களுக்கு எதிராக நின்று கொண்டு அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் சாட்சியிடுவார்கள் நியாய தீர்ப்பின் நாளிலே என்று சொல்லுகிறார். அதே போல தென்தேசத்து ராஜஸ்திரி சேபாஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து இஸ்ரவேல் தேசத்தின் மேற்கு பகுதியில் தூர இடத்திலிருந்து வந்தால், சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தவர், இந்த உலகத்தில் பூமியை அஸ்திபாரப்படுத்தினவர், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், அண்ட சராசரங்களையும் ஆளுகிற ஞானமுடையவர் உங்கள் மத்தியில் நின்று பேசி கொண்டிருக்கிறனே, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னு சொன்னால் அந்த ஸ்திரீயே உங்களுக்கு விரோதமாக நின்று அவள் சாட்சியிடுவாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு, விளக்கை கொளுத்தி மறைவிடத்தில் வைக்காதுங்க, மரக்காலின் கீழே வைக்காமல்
வெளிச்சம் உண்டாகும்படி விளக்கு தண்டின் மேலே வைங்கன்னு சொல்லி நம்முடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று பேசி கொண்டிருந்த பொழுதே ஒரு பரிசேயன் அவரிடத்தில் வந்து பகற்போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போய் வந்து இருந்தார். அவர் போஜனம் பண்ணுகிறதற்கு முன் கைகழுவாமல் சாப்பிடுகிறத பார்த்த உடனே அவனுக்கு ஆச்சரியம் வந்துருச்சு. அப்பொழுது ஆண்டவர் அங்கே பரிசேயர்களாகி நீங்கள் போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அப்படியே ஸ்கேன் பண்ணுறாரு. அவன் ஆண்டவருக்கு விருந்து கொடுக்கிறான். ஆனால் ஒரு ஏழை எளிய ஜனங்களுக்கு அவன் ஒன்றையும் கொடுக்கிறதற்கு விருப்பமில்லாமல் இருக்கிறபடினால உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் என்று அங்கே பேசுகிறார். நீங்கள் ஒற்றலாம் அறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டுவிடுகிறீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டுவிடாது இருக்க வேண்டுமே என்று சொல்லுகிறார். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பிரேத குழிகளைப் போல இருக்கிறீர்கள். அதாவது உங்களை தொடுகிறவர்கள், உங்களோடு கூட ஐக்கியப்படுகிறவர்கள், அவர்கள் தீட்டுடையவர்களாக மாறிவிடுகிறார்கள். அத்தனையாக உங்களுடைய உள்ளம் ஒரு பிரேத குழியைப் போல காணப்படுகிறது. அந்த நாட்களிலே பிரேதங்களை தொட்டவர்கள், தீட்டை தொட்டவர்கள் தீட்டுப்படுவார்களே, அதே போல் மறைந்திருக்கிற பிரேத குழிகளைப் போல வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப சுத்தமாக தெரியுறீங்க. உள்ளம் இவ்வளவு அழுக்காய் இருக்கிறபடியினால, இரக்கமில்லாமல் இருக்கிறபடியினால உங்களோடு கூட சவகாசம் வைக்கிறவர்கள் தீட்டுப்பட்டு விடுவார்கள் என்று பேசுகிறார். நியாயசாஸ்திரிகளில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, நீ இப்படி சொல்லுகிறதினால் எங்களையும் நிந்திக்கிறீரே என்றான். அதற்கு இயேசு அங்கு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நியாயசாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, சுமப்பக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள், நீங்களோ உங்கள் விரல்களில் ஒன்றினாயிலும் அந்த சுமைகளை தொடவும் மாட்டீர்கள் என்று சொல்லி, நீங்கள் பிதாவை கொலை செய்தாங்க, உங்களுடைய தீர்க்கதரிசிகளை உங்களுடைய பிதாக்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் அவங்களுக்கு கல்லறை கட்டுறீங்க. ஆனால் அந்த தீர்க்கதரிசிகளைத்தான் அவர்கள் கொலை செய்தார்கள். ஆனால் நீங்கள் என்னையே கொலை செய்கிறதற்கு வகை தேடுகிறீர்களே. நீங்கள் தேவ ஞானத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் தேவ ஞானத்தை பெற்றிருந்தும் கூட நீங்களும் அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டு நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள். உங்கள் பிதாக்கள் அநேக தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் இரத்தம் வரைக்கும் உலகம் தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளுடைய இரத்த பலியும் இந்த சந்ததியினிடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது என்று ஆண்டவர் அங்கே பேசி அவர்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இவைகளை அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுதே பாதத்தில் விழுந்து தங்கள் பாவம் உணர்ந்தவர்களாக, குத்தப்பட்டவர்களாக, மனம் திரும்பாதபடிக்கு அவரை பார்த்து அவருடைய வாய்மொழியில் எதையாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கவும் அநேக காரியங்களை குறித்து பேசும்படி அவரை ஏவவும் தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் நமக்கு அநேக சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறது, அநேக அற்புத அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கைகளை செய்யப்படுகிறது. ஆண்டவருடைய அந்த அற்புத அடையாளங்களை விசுவாசித்து, இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார், அவருடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்கள் முழுமையாக கழுவப்படுகிறது, அவர் என்னை 100க்கு 100 நேசிக்கிறார் என்கிற எண்ணத்தோடு கூட அவருடைய பாதத்தை அண்டிக் கொண்டு எந்த கேள்விகளும் கேட்டு ஆண்டவருடைய மனதை புண்படுத்தாதபடி உம்முடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார்.